வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 11வது மேட்சான சிட்னி சிக்ஸர்ஸுக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இன்னும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப் ஆப்ஷன், ட்ரேட் ஆப்ஷன் சொல்லி எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு நம்ம ஸ்போர்டசி ஆப்ல. மறக்காம லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா சிட்னி கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ல தான், சிட்னில தான் நடக்குது. ஸோ சிட்னிலே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பிச்சு உண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியம் சிட்னி. ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா வந்து SCG அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா குழம்பிடக்கூடாது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து அட்வான்டேஜஸ் வந்து கம்பேர் செகண்ட் பேட்டிங் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த சீசன்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்னிங்ஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸர்ஸ் வர்சஸ் ரெனகட்ஸ் மேட்ச் வந்து நமக்கு வந்து அதுல நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்டும், சிக்ஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 ரன் வித்தியாசத்துல அந்த ரெண்டாவது பிபிஎல் மேட்ச் இந்த சீசன்ல நடந்தது. ஸோ டேட் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி நடந்திருக்கும், டிசம்பர் மாசம். ஸோ அது 8ஆம் தேதி நடந்திருக்கும். ஸோ அது மிஸ்டேக்கா இருக்கு, அடுத்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன்ல இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச் தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 170 to 180க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் சிக்ஸர்ஸ் 175, லோ ஸ்கோர் ரெனகட்ஸ் 167 வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டாம் கருண் இருக்கிறாரு, எட்வர்ட்ஸ் இருக்காரு, ஹென்ரிக்ஸ். இந்த 3 பேருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மோசஸ் ஹென்ரிக்ஸ் 40 ரன், ரெண்டாம் மேட்ச் 20 ரன், ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. எட்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் 14, செகண்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு, கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. டாம் கருண் முதல் மேட்ச் பெருசா எதுவும் பண்ணல, செகண்ட் மேட்ச்ல வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. நம்ம கூட கேப்டனா கூட ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 பேருமே மோசஸ் ஹென்ரிக்ஸ், எட்வர்ட்ஸ், அடுத்து டாம் கருண், இந்த 3 பேருக்குமே உங்களுடைய டீம்ஸ்ல வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிலிப்பி, வின்ஸ், டேனியல் ஹியூக்ஸ், ஜோர்டான் சில்க், இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இதுல பிலிப்பி வந்து அடிச்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னா செஞ்சுரி கூட அடிப்பாரு. அதே மாதிரி அதிகமா டக் அவுட்ல போறதும் பாத்தீங்கன்னா பிலிப்பியா தான் இருப்பாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளேயர் தான் வின்ஸ். முதல் 2 மேட்சா பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து உண்மையிலே நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். டேனியல் ஹியூக்ஸ் கொஞ்சம் நிதானம் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 60 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஜோர்டான் சில்க் எப்பவுமே ஒரு 30ல இருந்து 40+ ரன் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். யார் அவுட் ஆனாலும் சரி, அடிச்சாலும் சரி, அவரோட ரன் வந்து குறையாது. இந்த மாதிரி ஒரு நீட்டான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ல பிலிப்பி, வின்ஸ் 2 பேருமே ஹிட்டர் தான், ஹார்ட் ஹிட்டர் தான், வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற மாதிரி. டேனியல் ஹியூக்ஸ் கொஞ்சம் நிதானம் ஆடுவாரு. அதே மாதிரி ஜோர்டான் சில்க்ஸும் டாப்ல விக்கெட் போயிட்டுனா கொஞ்சம் பொறுமையா ஆடி ரன் சேர்க்கக்கூடிய பிளேயரா இருப்பாரு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா முர்டே, ஜாக்சன் பிரெட், துரோசிஸ், அடுத்து ஸ்டீவோ கஃபே, இந்த 4 பேர் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்கிறது இவர் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயே நமக்கு வந்து 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஜாக்சன் பிரிட்டும் ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி 1 விக்கெட், ரெண்டாம் மேட்சும் சரி 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. முர்பே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பின் பவுலர், ஆஸ்திரேலியா டெஸ்ட் டீம்லாம் ஆடி இருக்கிறாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டீவோ கஃபேயும் பாத்தீங்கன்னா நல்ல பவுலர், நிறைய பிபிஎல் சீசன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்லாவே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டிங் ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு இருக்கு, பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டனுக்கு இருக்கு, அடுத்து வந்து பேஸ்லிக்கு இருக்கு. இந்த 3 பேருக்குமே இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 82 ரன் பிளஸ் 1 விக்கெட், ஓவர்டன் 2 விக்கெட். அடுத்து பேஸ்லி வந்து பெருசா எதுவும் பண்ணல. லாஸ்ட் சீசன் வந்து பிரிஸ்பரி நீட்டுக்குலாம் நல்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் எடுத்து கொடுத்தறனால இந்த பர்டிகுலர் 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுடைய டீம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட் அடிச்சன்னைக்கு இந்த மாதிரி தான் ஸ்கோர் போடுவார். பட் நாளைக்கு மேட்ச்ல மேபி அவர் வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு 20+ ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
லின்னு வந்து அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு, இல்லைன்னா இந்த மாதிரி தான். லின்னும் ரொம்ப ஹார்ட் ஹிட்டர், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால கூட அவர் வந்து பெருசா சில மேட்ச் ஸ்கோர் பண்ண முடியாது. வெதர்லாந்து கொஞ்சம் நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். 5 ரன் அடிச்சார் லாஸ்ட் மேட்ச்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிபிஎல்க்கு. அடுத்து ஆடம் கோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டொமஸ்டிக் லீக்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருந்திருக்காரு. 28 ரன் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. மோஸ்டா எல்லாருமே டி ஷாட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வந்து லின்னிக் அண்ட் ஆடம் கோஸ் வந்து கொஞ்சம் பர்சனலா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்து நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. பேட்டிங் ரொம்ப ரேரா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அகரு, பைனே, போஸ். இதுல வந்து 2 பேர் வந்து ஃபாஸ்ட். போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரு. போஜ் வந்து இல்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். பைனே வந்து எல்லா சீசனுமே இந்த மாதிரி பிபிஎல் லீக்னாலே நல்லா ஆடுறாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். வெஸ்டகர் பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல பைனேக்கு தான் மோஸ்ட் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து போஸுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் தரமான ஸ்பின்னரா இருக்காரு. ஷார்ட் ஸ்பின்னரா இருந்தாலுமே அவரை விட கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர். இப்ப நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பிலிப்பி, அடுத்து வின்ஸு, ஹென்ட்ரிக்ஸு, டாம் கருண், எட்வர்ட்ஸு, தூரசி. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டரா கவர் பண்ணியிருப்போம். இங்க பைனே, போசி, ஓவர்டன், ஷாட்டு, லின்னு. ஸோ நிறைய பேர் வந்து டி ஷாட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது வந்து ஒரு சேஃபான பிளஸ் வின்னிங் டீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப்டன் மாற்று கருத்தே இல்லை. எல்லாருமே கேப்டன் வந்து இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து ஸ்மால் லீக்னாலே அது வந்து ஷாட் தான். ஸோ கேப்டன் ஸ்லாட் முடிஞ்சு 100 பேர் ஸ்மால் லீக்ல ஆடுறாங்கன்னா 100 பேருமே இதுதான். ஸோ முடிஞ்சு பிசி தான் இன்னைக்கு உங்களுடைய மெயின் ரோலா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட்ஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருமே பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. டாம் கருணுக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாம் கருண் இல்லைன்னா எட்வர்ட்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா துர்வசிஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா பிலிப்பி, லின்னு, துர்வசிஸ். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த பிலிப்பி, லின்னு பாத்தீங்கன்னா அடிச்ச அன்னைக்கு 100 கூட அடிக்கலாம், இல்லைன்னா டக்குல கூட போகலாம். அந்த மாதிரி பிளேயர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். பட் அது உங்களுடைய விருப்பம். உங்க கையில அந்த ரிஸ்கை ஒப்படைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் 11வது பிபிஎல் மேட்ச் சிக்ஸர்ஸ் வெர்சஸ் அடிலேட்டுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.